கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் அப்படியே பழைய பாடல்கள் கேட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன். அவனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டதும் அவன் தாடியில் வழிகிறதும் அவன் அங்கிகளில் விழுகிறதும் நல்ல தைலத்துக்கு ஒப்பானதே. நல்ல தைலத்துக்கு ஒப்பானதே. சார் எங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூட்டாமலி சேகர தலைவர் ஜஸ்டின் ஐயா பக்கத்தில் மத்தியில் இருக்காங்க. மற்றும் அவர் கூட்டாமலியோட தூண் அப்படின்னு சொல்லி ஆகலாம் ராக்சர்னே இருக்காங்க. மற்றும் கொஞ்சம் பெரிய சைஸ் தூண் எங்களுடைய இருக்காங்க. ஐயாவுக்கு முதலாக வாழ்த்துக்கள். ஐயா பிரைஸ்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஐயா நம்மளுடைய ஜஸ்டின் ஐயா நீங்கள் சொல்லுங்கள். நம்மளுடைய கூட்டாமலி அசனம் வந்து அண்ணன் மத்தியில் இருக்காங்க. வணக்கம்ண்ணே. ஐயா நம்ம மத்தியில் இருந்திருக்காங்க. ஐயா வந்து நீங்கள் சொல்லுங்கள் நம்மளுடைய கூட்டாமலி அசனம், அதாவது நீங்கள் உங்களுக்கு இது எத்தனாவது ஆண்டு நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் இது வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய எத்தனாவது அசன விழா? இதுதான் என்னுடைய முதல் அசன விழா. நான் இங்கே வந்து 2 மாதம் தான் ஆச்சு. மத்தியானத்துலேருந்து நல்ல கூட்டம் ஏறி வந்துட்டுருக்கு. மக்களும் திரளாக நின்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் பொறுமையோடு காத்திருந்து எங்களுடைய திருச்சியினுடைய வாலிப சகோதரர்களும் சகோதரிகளும் தங்களுடைய பணியை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. சூப்பரியா. இப்போ நீங்கள் சொல்லுங்க, நம்முடைய இந்த 99 ஆலய பிரதிஷ்டை அப்படின்னாலே ஒரு பயங்கர சிறப்பு தான் கூட்டாமலிக்கு. இதோடைய ஆலய பிரதிஷ்டை நிகழ்வுகள் எப்படி இருந்ததுயா? ஏன்னா இன்னைக்கு ஃபைனலாக அசனம் இருந்து எல்லாருக்குமே கொடுத்து வழங்குறோம். இதுக்கு ஆயத்தமாக என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் இருந்தது, என்னையிலேருந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் இருந்துச்சுயா? இதனுடைய ஆயத்த ப்ரோக்ராம் வந்து இந்த மாதத்தில் 21ஆம் தேதி நாங்கள் உபவாச ஜபத்தோடு ஆரம்பித்தோம். அன்னையிலேருந்து ஒவ்வொரு நாளும் உபவாச ஜபம் ஆரம்பித்து அப்புறம் பஜனை கூட்டம் 2 கூட்டம் இருந்துச்சு. அப்புறம் கன்வெர்சங்கள் மற்றும் விஸ்வானியினுடைய இசை நிகழ்ச்சி இருந்துச்சு. ஐஎம்எஸ்னுடைய கலை நிகழ்ச்சி இருந்துச்சு. இது ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகவும் பிரோஜனமுள்ளதாக இருந்துச்சு. அவ்விதமாக அப்படியே போகும்போது நேற்று ஆயத்த ஆராதனை இருந்துச்சு. இன்றைய விடியகால ஆராதனை பிரதிஷ்டா ஆராதனை நடந்துச்சு. தொடர்ந்து ஃபைனலாக நமக்கு அசனம் வந்திருக்கு. இதை தாண்டி வேறு எதுவும் ப்ரோக்ராம்ஸ் இருக்குதுங்களா, இல்லை இதோட ஃபினிஷ் ஆகும்? இல்லை, இன்னையோட இது முடிஞ்சாலும் ஒருவேளை இது 99 ஆண்டினுடைய இது நிறைவாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு என்ன அப்படின்னா நாளை தினத்துலேருந்து 100வது ஆண்டினுடைய முதல் நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு அடுத்த வருஷம் இதோட ரொம்ப சிறப்பான விமர்சையாக இருக்கும். அதனால் எங்களுடைய கொண்டாட்டம் வந்து இன்னோட முடிஞ்சு போல நாளையிலேருந்து மறுபடியும் 100வது ஆண்டுக்குரிய காரியம் ஸ்டார்ட் ஆகுது. டெய்லி ஃபுல்லாக செலிப்ரேஷன் மோடு தான் அண்ணா, டெய்லி விளாகு தான். ரைட்டு, கண்டிப்பாக. ஓகே, சரிங்க. இப்போ தொடர்ந்து நம்ம வந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய முதல் அசனம், ஐ மீன் கூட்டாமலியோட முதல் அசனம் சொல்கிறீங்க. இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் நிறையா ஊர்களில் சபை ஊழியர் பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆர்டினேஷன் வாங்கினதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய முதல் அசனம். வாழ்த்துக்கள். சூப்பரியா. ஸோ இது எப்படி இருக்குது நீங்கள் பார்க்க? நிறைய ஊர்களில் நீங்கள் சபை ஊழியம் பார்த்துருப்பீங்க. கத்தோலிக்க கிருபையில் இது வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஆர்டினேஷன் வாங்கினதுக்கப்புறம் முதல் நீங்கள் பார்க்கக்கூடிய அசனம் எப்படி இருக்குது உங்களுக்கு? வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு எப்படி சொன்னோம்? இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதுவரை எப்படி அவங்களோட ஒத்துழைப்பில் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இது வந்து இந்த காரியம் எப்படி சக்ஸஸ் ஆகி இவ்வளோத்துக்கு நடைபெற்று இருக்குது? ரொம்ப அன்பான மக்கள். அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுனா அவங்களுடைய ஜெபம். ஏன்னா இது உண்மையாக இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னா கடவுளுடைய மிகப்பெரிய கிருபை. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இங்கே அசனம் நடக்கும்போது மழை பெய்யும் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் இந்த வருஷம் இயற்கை சூழ்நிலைகளை எங்களுக்கு நல்லா மாற்றி கொடுத்துருக்கிறாரு. உண்மையாக முதல்ல இருந்தே ஜெபிச்சோம். நாங்கள் கடந்த மாதம் லாஸ்ட்ல இருந்தே
ஜெபிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கும் ஆண்டவர் இந்த இடத்துல மேகஸ்தம்பமாக இருந்து சிறப்பாக நடத்தி கொடுக்குறது. எங்களுடைய திருச்சிபை சார்ந்த வாலிப பிள்ளைகள், பெண்கள் ஐக்கிய சங்கம், ஆண்கள் ஐக்கிய சங்கம், சண்டே ஸ்கூல், இப்படி எல்லாருமே சேர்ந்து ஏற்படுத்தப்பட்ட ஜெபம். அதனால் அவங்களுடைய ஒத்துழைப்பு மிக அற்புதமான ஒன்று. சூப்பரியா. அப்போ எல்லாத்தோட அந்த யூனிட்டி இன்னைக்கு வந்து ப்ரேயரில் இவ்வளோத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு கிளைமேட் ஆண்டவர் கட்டளை இருக்காருன்னு சொல்கிறீங்க. சூப்பரியா. தொடர்ந்து இன்னும் வருங்காலத்தில் நிறையா விழாக்களை நீங்களும் காண வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பர். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் பிஸியாக இருந்தவங்க அவங்கள பிடிச்சி கூட்டு வந்துட்டு இப்போ நம்ம ராக்ஸ் அண்ட் விளாக்ஸோட ஒன் அண்ட் ஒன்லி உரிமையாளர் கொஞ்சம் அண்ணன் வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ராக்ஸ் அண்ட் தனியாக ஒரு லைவ் கூட வரும் ஸ்பெஷலாக. எல்லாருமே அண்ணன் தான். ராக்ஸ் அண்ணன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி, சொல்லுங்க. எனக்கு வந்து மைக்கு பிடிச்சலாம் பேசி பழக்கம் இல்லை. டேரெக்டாக ஃபோன்லேயே அடிச்சு பேசுகிறவாப்புல, வேற லெவலில் லாக்லாம் பண்ணுவாப்புல. ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களோட ரிவ்யூஸ்லாம் அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறேன். நிறைய பேர் வந்து வெளியூரில் வந்து இருந்து பார்க்குறாங்க, நிறைய பேர் வர முடியாமல் இருக்கிறாங்க. ஸோ வந்து நேரத்துலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சர்ச்சில் போட்டு நிறைய பேர் மக்கள்லாம் காமிச்சோடனே நான் உங்களை பார்த்தேன், சித்தப்பாவை பார்த்தேன், மாமாவை பார்த்தேன், பரவாயில்ல நல்லா இருந்துச்சு, சர்ச்சில் சீரியல்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. வெளிநாட்டிலலாம் இருந்து அது வந்து காட்ஸ் கிரேஸ். நான் எத்தனையோ நாள் ஆசைப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி நம்ம ஊரில். ஏன்னா விஷன் மீடியாவை தான் நான் ரெகுலராக பார்ப்பேன். எல்லா ஆசனத்துலேயும் கடவுள் கிருபையில் நிறைய எல்லா ஆசனமும் நீங்கள் போடுறீங்க லைவ். ஸோ அதை நான் பார்க்கும்போது எப்படியாவது நம்ம சர்ச்சுக்கெலாம் இது வாய்ப்பு சாத்தியம் ஆகுமா அப்படின்னு நினச்சிருக்கேன். நானும் எவ்வளோ டைம் போராடி பார்த்துருக்கேன். பட்டு எனக்கு தெரியாது இல்லை யாருக்கும், அதை பற்றி தெரியாது. இப்போ தெரியும் போது வந்து கூட கொஞ்சம் எல்லாருக்கும் உற்சாகமாகுது. ஸோ வந்து அதுக்கப்புறம் ஏதோ ஆண்டவர் கிருபையில் ஏதோ ஒரு லிங்க் கிடச்சிச்சு. ஸோ இன்றைக்கி எல்லாருமே வந்து சிறப்பாக எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ எல்லோரும் சிறப்பாக பார்த்துட்டு இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அதாவது அவங்க வீட்டில், அதாவது இங்கே இருக்கிற மாதிரி அங்கே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ எங்கள் ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அந்த எல்லா ப்ரோக்ராமும் நீங்கள் லைவ் பண்ணீங்க, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தம்பி மாதிரி எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு எனக்கு ஒரு ரொம்ப ஆசை. ஏன்னா ஆண்டவர் பெரிய பெரிய காரியம் சாத்தியமாக இருக்கிறேன். அடுத்து வர்ற 100வது பிரதிஷ்டைக்கு வந்து இன்னும் சிறப்பாக ட்ரோன்லாம் பறக்கூடன்னு எனக்கு ஆசை இருக்குது. கடவுள் கிருபை. ஆனால் ட்ரோன்லாம் ஹெலிகாப்டர் மாதிரி ஆமாம், கண்டிப்பாக ஆண்டவருக்கு சித்தம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும். எனக்கு ஆசை இருக்குது, கண்டிப்பாக நான் செய்வேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி. தம்பிமாருக்கு நன்றி, கேமரா எடுக்கிற தம்பிக்கு நன்றி, அந்த அங்கே பின்னாடி இருக்கிற தம்பிக்கு எல்லாரும் நன்றி. ஓகேவா? தேங்க்யூ. அதாவது நான் அண்ணன் சொன்ன மாதிரி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு 2 இயர்ஸாக அண்ணன்ட்ட கேட்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் மறக்கலை. ஒரு அக்டோபர் ஆகஸ்ட்லேயே ஃபோன் அடிச்சிருவாங்க, ஜெஃப்ரி இந்த மாதிரி எங்கள் ஊரில் கோயில் வஸ்டர் கிளவி பண்ணணும் அப்படின்ட்டுருவாங்க. அப்புறம் திருப்பி கடைசியில் இல்லை தம்பி கொஞ்சம் இந்த வாட்டி வாய்ப்பு கம்மியாக இருக்குது, ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. எப்படி பார்த்துருப்பீங்கன்னா ராக்ஸ் அண்ட் லாக்ஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து இப்படி மேல் டாப் எல்லாத்தையும் இப்படி கவர் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் வந்து இன்டீரியராக எல்லாத்தையும் ஊருக்குள்ளே நீங்கள் எங்கெங்கே போகணுமோ அது எல்லாமே அண்ணன் சேனலில் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கலாம், ரெகுலராக பார்க்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன ராக்ஸ் அண்ட் லாக்ஸ் அப்படி ராக்ஸ் அண்ட் லாக்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஊரில் A to Z, நம்ம ஊரில் இல்லை சுற்று வட்டாரத்தில் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். மிஸ் பண்ணாமல் இருக்குன்னா கண்டிப்பாக அதையும் பாருங்கள். சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். நான் என்ன சொன்ன வந்து 2 இயர்ஸாக கண்டிப்பாக அண்ணன் ஃபாலோ பண்ணாங்க. பட் இந்த வருஷம் ஆண்டரோட பெரிதான கிருபையினால் 99வது ஆண்டு வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி 100th இயர் இன்னுமே நல்லா சிறப்பாக வெளியூரில் இருக்க மக்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வண்ணமாக அது அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போ ராக்ஸன் நீங்கள் சொல்லுங்கள், நம்மளுடைய மக்கள் இப்போ யூடியூப்பில் இப்போ நான் வந்து டெக்னிக்கலாக வரேன், இப்போ நீங்கள் டெக்னிக்கல் மீடியாவில் இருக்கிற இல்லை கண்டிப்பாக நம்ம வந்து பேசலாம். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு இவ்வளோ, ஏன்னா அது வந்து உண்மையாகவே பெரிய காரியம். ஏன்னா சொன்ன மாதிரி, ஏன்னா இந்த வருஷம் போன வருஷம் ஸ்கூலில் கட்டின மாதிரி இந்த வருஷம் லைவ் பண்ண மாதிரி இந்த மாதிரி நிறைய அப்டேட் நமக்கு வந்து கண்டிப்பாக தேவை. இது வந்து நீங்கள் அது வந்து அதில் பெரிய பங்கு ஆற்றுறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா சும்மா கேமரா தூக்கிட்டே போக முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு டெடிகேஷனோட இருக்கணும். ஏன்னா நம்ம வேலைகளையும் விட்டுட்டு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமா அந்த கேமரா லைவ்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப சாதாரணமாக காரியமே கிடையாது. எப்படி உங்களுக்கு இந்த நம்ம ஊரை சர்ச்சை வந்து வெளியே தெரியணும் அப்படின்ட்டு எப்படி உங்களுக்கு அது ஒரு தோணுது? அதுதான் நான் மெயினாக விஷன் மீடியா பார்க்குறேன். அதாவது எனக்கு எடுத்த உடனே லைவ் வருது. ஸோ வந்து மற்ற சர்ச்செலாம் வந்து பிரம்மாண்டமாக காட்டும்போது நம்ம சர்ச்சை வந்து நம்ம பிரம்மாண்டமாக மக்களுக்கு தெரியப்படுத்தணும். சரி, இப்படி ஒரு சர்ச்சு இந்த ஊரில் இந்த கிராமத்தில் இருக்கா அப்படிங்கிறது வந்து காட்டணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால தான் நானும் கேமரா எடுத்து எங்கள் சர்ச்செலாம் பார்ப்பேன். அப்போ அந்த நாள் அவங்க கூட பார்த்துட்டே அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க கூட எனக்கு தெரியாது. பார்த்தேன்டா சர்ச்சில் பார்த்தேன், ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ வந்து நம்ம மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னோடனே நம்ம சர்ச்சை கான்செப்ட் பண்ணி ஃபுல்லாக அப்படியே எடுக்கிறது, அதுதான் இன்ட்ரெஸ்ட்.
அதாவது நீங்கள் வந்து தொடர்ந்து இப்போ நாங்கள் இன்னைக்கு போயிடுவோம், இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தான் நாங்கள் வருவோம். ஆனால் தொடர்ந்து நாளையிலேருந்து என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம விஷன் மீடியா சேனலில் பார்த்துட்டு இருப்பீங்க, எடுத்துகிட்டு நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. ராக்ஸ் அண்ட் விளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா மேலே வந்துடும். ஆனால் இருப்பாப்பில் ரெகுலராக எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக வந்துட்டு இருக்கு. நான்லாம் தொடர்ந்து 10 நாளைக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருப்போம், காலையில் என்ன நடக்கு அப்படின்னு நான் ஃபோன் எடுத்து பார்த்துட்டா தெரியும். நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் எல்லாத்தையுமே. நண்பர்களே, காலையில் ஐக்கியம் நடந்துட்டு இருக்கு, சாப்பிடுவாங்க சாப்பிடுங்க, மதிய ஐக்கியம் நடந்துட்டு இருக்கு, எல்லா அப்டேட்டும் சூப்பராக பண்ணிட்டு இருக்காப்ல. அண்ணனுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு பெரிய நன்றிகள் சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு சைடு வந்து கவர் பண்ணாலுமே அண்ணன் ஃபுட்டேஜஸ் எடுத்துகிட்டு வந்து தம்பி இப்போவுமே நான் யோசித்தேன், இப்போவுமே நான் வந்து வெளியில் போய் எடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா அந்த க்ரௌட்லாம் அந்த மூமெண்ட்ஸ், இன்னொன்று வந்து அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் எவ்வளோ இருக்கும், அதெல்லாம் ஒரு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாமான்னு மைண்டில் திங்காச்சு. சூப்பராக எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு வந்து கொடுப்பாப்புல. நிறைய நாங்கள் ஃபோட்டோஜஸ் டெலிகாஸ்ட் பண்ணது அண்ணனோட ஃபோட்டோஸ் நிறைய கொடுத்தாங்க. அண்ணனுக்கு பெரிய நன்றிகள். தொடர்ந்து போஸ் அண்ணன் உங்களுக்கும் நன்றிகள். தேங்க்யூ ரூபன், ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ. தொடர்ந்து நான் நிறைய பேசும். கண்டிப்பாக மீட் பண்ணோம், ப்ரேயர் பண்ணிக்கணும். தேங்க்யூண்ணே. ஆனால் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு, மக்கள் எவ்வளோ எதிர்பார்த்து மக்கள்லாம் வந்திருக்காங்களா? கண்டிப்பாக போன வாட்டி கொஞ்சம் மழை பெஞ்சு நினைக்கிறேன், அப்படி தானே? மழை பெஞ்சு கொஞ்சம் இதாகிடுச்சு. இந்த வாட்டி உண்மையிலே சொன்ன மாதிரி அமைதியாக நடக்குது. உண்மையிலே இப்போ எந்த சலச்சலப்பு இல்லை. போன வாட்டிலாம் அந்த சைடு கவுண்டர் போட்டிருந்தோம், ஸோ அப்போ கொஞ்சம் சலச்சலப்பு ஏற்பட்டுச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, காமாக நடக்குது, சத்தமே இல்லை. நீங்களே இப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம், எந்த இதுவுமே இல்லை. ஓகே, மக்கள் எல்லாம் நிறைய எதிர்பார்த்த அளவு ஆமாம், கண்டிப்பாக. அதாவது எல்லாருக்குமே தேவையானது இன்னைக்கு வந்து இந்த வருஷம் வந்து நல்லா கிடச்சிச்சு. போன வாட்டி குறைகள் நிறைய இருந்துச்சு, இந்த வாட்டி நிறைவாக எல்லாம் மாறிட்டு 100ஆவது வாட்டி சிறப்பாக, இன்னும் சிறப்பாக நடக்கும். ஓகேவா? ப்ரேயர் பண்ணிப்போம். தேங்க்யூண்ணே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூண்ணே. தேங்க்யூ. கல்வாரியின் நன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை பொன்னையும் பொருளையும் விரும்பே மண்ணில் வாழ்வையும் வெறுப்பே மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நீலத்தில் கண்டனான் கல்வாரியின் நன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே கல்வாரியின் நன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை இயேசுவின் நாமத்தை போற்றிடுவோம், என்றும் அவர் துதி சாற்றிடுவோம். இயேசுவின் நாமத்தை போற்றிடுவோம், என்றும் அவர் துதி சாற்றிடுவோம். கரடு முரடான நிறைவுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம இதில் நான் சொன்ன மாதிரி பாக்கி செல்வன் இருக்காங்க, மற்றும் ராக்ஸ் அண்ட் விளாக்ஸ் ஒன் அண்ட் ஒன்லி. எங்களுக்கு வேறு கிளைகள் இல்லை, ராக்ஸ் அண்ணன் இருக்காங்க. அவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ஸோ சிறப்பாக ஆசனம் முடிஞ்சது.
நீங்கள் பார்த்தீங்கன்னா சேரெல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்த வருஷம் தான். நாளைக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், இடம்லாம் இருக்கும், ஆனால் இருட்டாக இருக்கும். அது எல்லா புகழும் இறைவன் இயேசுவுக்கு. See you, bye, good night. என்ன பாய் போட்டுருங்க, குட் நைட், பாய் 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 பாய். பாய் நண்பர்களே, அடுத்து 100வது வருஷத்தில் வெறித்தனமாக பண்ணுறோம். ட்ரோன் பறக்க விட்றோம், ஹெலிகாப்டர் பறக்க போகுது. கண்டிப்பாக ஆமாம் தானே? நம்ம பள்ளிக்கூடத்துக்கு மேலே தான் எல்லா வீடியோவும் பார்க்கலாம். பாய் பாய், தேங்க்யூ ஸோ மச். பாய் நண்பர்களே. பாய் ரமேஷ், பாய்.